நம்ம கண்களோட பவரை சரியா நம்ம யூஸ் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு போட்டிருக்கீங்களே டாக்டர், எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா அதை செய்ய மறுக்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு 10 டிப்ஸ் சொல்ல போறேங்க. நம்ம கண்கள் மூலமா அந்த நல்ல விஷயங்களை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வாக்கிங் போகணும், நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம வாக்கிங் போக மாட்டேங்கிறோம். அதற்கான மோட்டிவேஷன் உந்துதலே இல்லாம இருக்கிறோம் இல்லையா? அதற்கான ஃபர்ஸ்ட் சிம்பிள் கண் டெக்னிக், விஷுவல் கியூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் கண் டெக்னிக் என்ன தெரியுங்களா? நீங்க முந்தின நாள் நைட்டே, ஒவ்வொரு நாளுமே நைட் நேரத்திலே வந்து நீங்க காலையில எந்திரிச்சோன்னு நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க எக்ஸசைஸ் செய்ய போடக்கூடிய ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாட்டி வச்சிடணுங்க. இல்ல உங்க கண்ணில் படுற மாதிரி ரெடியா வச்சிடணும். டிஷர்ட், ஷார்ட்ஸ், ஷாக்ஸ் எல்லாமே ரெடியா வச்சிடணும். காலையில எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் உங்க கண்ணில் அது பட்டுச்சு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷன். நீங்க யோசிக்காம அந்த ஆக்டிவிட்டி, அந்த செயலை செய்யறதுக்கு போவீங்க. இது ஒரு விஷுவல் கியூ. நீங்க கபோர்டுக்குள்ள, பீரோக்குள்ள உள்ள வச்சிருந்தா அந்த உந்துதல் ஏற்படாது. வெளியே இருந்துச்சுன்னா அந்த உந்துதல் ஏற்படும். ரெண்டாவது விஷயம்ங்க, தண்ணீர் சரியா குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நாளுக்கு இவ்வளவு தண்ணீர் குடிக்கணும், இது ஆரோக்கியமானது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்றதே கிடையாது. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அழகா ஒரு டேபிள்ல ஒரு பெரிய தண்ணி பாட்டில் வச்சுக்கணுங்க. அந்த தண்ணி பாட்டில் உங்க கண்ணு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணி குடிப்பது அப்படிங்கிறது மிஸ் ஆகாது. நிறைய பேர் இந்த காலத்துல தண்ணீர் குடிக்கிறத மறந்துடுறாங்கங்க. அவங்களுக்காகவே இந்த டிப்பு. மூணாவது விஷயம்ங்க, நாம வந்து ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடணும், ஆரோக்கியம் இல்லாதது சாப்பிடக்கூடாது. இது நம்மளுக்கு தெரியும். ஆனா இதை எப்படி நம்ம கண்கள் மூலமா இந்த பழக்கத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முறுக்கு, தட்டுவடை போன்ற எண்ணெய் பதார்த்தங்கள் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு பாத்திரத்துக்கு உள்ளார வச்சு அது உங்க கண்ணில் படாதவாறு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி எடுக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப்ல, மேல் ஷெல்ஃப்ல வச்சிடணுங்க. உங்க கண்ணில் படுற மாதிரி ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது உங்க கண்ணில் பண்ற மாதிரி முன்னாடியே இருக்கணும். இப்போ விதைகள், சீட்ஸ் நம்ம சாப்பிடணும், நட்ஸ் சாப்பிடணும், பேரிச்சம்பழம் சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு கண்ணாடி பவுல்ல உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்க சாப்பிடுற டைனிங் ஹால்லயே பக்கத்திலேயே ஷெல்ஃப்லயே உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை தான் நம்ம கண்ணு போய் பார்க்கும். அப்ப நம்ம கை அதை தான் போய் முதல்ல எடுக்க தோணும். ஆரோக்கியம் இல்லாத ஸ்நாக்ஸை ஒளிச்சு வச்சிட்டீங்க, இல்ல தூரமா வச்சிட்டீங்க அப்படின்னா இதை எடுக்க மெனக்கடுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டே வந்து நாம நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். நாலாவது விஷயம்ங்க, தூக்கம். இந்த தூக்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக்கு பெட்ல படுத்துக்கிட்டே நம்ம வீடியோ பார்க்கறது தான். இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா மொபைல் வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரூமுக்கு வெளியே இருக்கணும். நம்ம ரூம்ல நிறைய கர்டைன்ஸ், டார்க்கான ஸ்கிரீனு, திரைச்சீலைகள் டார்க்கா இருக்கணும். குறிப்பா எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவுமே நம்ம ரூம்ல நம்ம கண்ணில் படுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம், நுணுக்கமான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி இந்த மொபைல் இல்லாம இருந்தாலே நம்ம பெட்ரூம் அப்படிங்கிறது தூங்குவதற்கு உண்டான இடம் அப்படிங்கிறது ஃபீல் ஆகும். நம்ம மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு எந்த இடமும் இல்லை அப்படின்னா, இல்ல அந்த பழக்கத்தையாவது நம்ம தவிர்க்க பார்க்கணுங்க. அதாவது பெட்ரூம்ல வந்து நம்ம சுவிட்ச் போர்டே வைக்க முடியாம இருக்க முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பெட்ரூம்லயும் சுவிட்ச் போர்டு இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சுவிட்ச் போர்டு பக்கத்துல பெட் இருக்கக்கூடாது. நம்ம வந்து இன்னைக்கு கைக்கு எட்டுற தூரத்துல சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி தான் பெட், வீடு வடிவமைப்பே அப்படிதான் இருக்கு. ஆனா தள்ளக்கூடிய பெட்டா இருந்தா உங்க பெட் ஒரு பக்கமா இருக்கணும், சார்ஜிங் பாயிண்ட் வேற பக்கம் இருக்கணும். ஆராய்ச்சிகள்ல இருக்குங்க இதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு, அதாவது ஐயோ சார்ஜ் போடணுமே அப்படின்னு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு அதுக்காகவே மொபைலை பெட்ல யூஸ் பண்ணாம தூங்க போறவங்க இருக்காங்க. அஞ்சாவது வந்துங்க, நம்ம வாக்கிங் போயிட்டு வரோம். வாக்கிங் போயிட்டு வந்த பின்னாடி நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன். நம்ம டம்பல்லாம் வாங்கி வச்சுக்கணும். அந்த டம்பல் நம்ம கண்ணில் படுற மாதிரி ஷெல்ஃப்லேயே முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு உள்ள வந்த உடனே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு படுறது அந்த டம்பலா இருந்துச்சுன்னா மறக்காம அந்த டம்பல் எடுத்து 2 வாட்டி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் லைட்டா பண்ணிட்டு அப்புறம் நம்ம குளிக்க போவோம். அதனால உங்க கண்ணில் படுற மாதிரி அந்த வெயிட்ஸ் வைங்க. ஆறாவது முக்கியமான டிப்புங்க, இது முக்கியமான விஷயம். அதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுவற்றில் நல்ல பெரிய ஒரு சார்ட் ஒட்டி வச்சிருங்க. இந்த சார்ட்ல வந்து டேட் போட்டு வச்சிருங்க. இந்த டேட்ல வந்து ஒவ்வொரு நாளைக்குமே வந்து நம்ம ரீடிங், ஒரு புக்கு ரீட் பண்றது, ஒரு எக்ஸசைஸ் வாக்கிங் போறது, வெயிட் ட்ரைனிங் பண்றது, மெடிடேஷன் பண்றது, கரெக்டான டயட் ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி காலம் போட்டு வச்சிருங்க. அதுல டிக் பண்ணணும். எவ்ரிடே வந்து நம்ம புக் படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த டிக் பண்ணணும். இதை வந்து சுவற்றில் ஒரு
சார்ட் போட்டு ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி அதை நம்ம பண்றோமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுவே நம்ம கண்கள் மூலமா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு உந்து சக்தி, ஆஹா இன்னைக்கு நம்ம இதை பண்ணாம இருக்கோம், இல்ல அன்னைக்கு நீங்க பண்ணல, ஓகே டிக் பண்ணாதீங்க, 2 நாள் பண்ணல டிக் பண்ணாதீங்க, 3வது நாள் பார்க்கும்போது ஆஹா இத்தனை நாள் நம்ம பண்ணவே இல்லையே, சுவற்றை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு உண்மையிலே ஒரு உந்து சக்தி கிடைக்குங்க. அட்லீஸ்ட் இன்னைக்காவது நம்ம பண்ணணும், நம்மளுக்கு டைம் இருக்கு, கண்டிப்பா நம்ம பண்ணணும். ஒரு புக்கை படிக்கிறோம், இல்ல வாக்கிங் போறோம், இல்ல வெயிட் ட்ரைனிங் பண்றோம், கண்டிப்பா இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி உங்களுக்கு அப்ப கிடைக்கும். இதே ஆங்கிள் இன்னொரு முக்கியமான விஷுவல் கியூ வந்து உங்க பெட்டு கடையிலேயே வந்து அந்த வெயிங் ஸ்கேல், வெயிங் மிஷினை வச்சுக்கோங்க. அப்போ காலையில எந்திரிச்ச உடனே வெயிங் மிஷின்ல நம்ம வெயிட்டை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வெயிங் மிஷின் உங்க பெட்டு கடையிலேயே இருக்கு அப்படின்னா நீங்க எடுத்த உடனே செக் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இது ஒரு அருமையான கண்கள் மூலமா செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து ஆனா அடிக்கடி செய்யாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி காலையில மட்டுமே பாத்ரூம் போன பின்னாடி அது கரெக்டா ஸ்டாண்டர்டா இருக்கும். ஒரே வெயிட் ஒரே நேரத்தில் மெஷர் பண்றது அப்படிங்கிறது. 8வது இன்ட்ரெஸ்டிங்கான டிப்புங்க, கண்ணாடி. நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நம்மளையே பார்த்துக்கும் போதுதான் பல நல்ல விஷயங்கள், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், நம்மளை பத்தியே நம்ம திங்க் பண்ணக்கூடிய நேரம்ங்கிறது நம்மள நம்ம கண்ணாடியில பார்த்துக்கும் போது. அப்ப அந்த கண்ணாடி நம்ம வைக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கணும். அதாவது நம்ம பெட்ரூம்ல கண்ணாடி வைக்கிறோம், நம்ம தலையெல்லாம் சேவிக்கிட்டு பவுடர் எல்லாம் அடிச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு போறோம், அதுக்காக மட்டும் கண்ணாடி கிடையாது, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்காகவும் கண்ணாடி தேவைப்படுது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க எந்த இடத்துல உங்களை பத்தி அதிகமா சிந்திப்பீங்களோ, இல்ல உங்களுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்குவீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பூஜை அறை, அந்த இடத்துல சாமி படங்கள் இருக்கு, கண்ணாடி இருந்தா இன்னும் நல்லது. ஹோம் ஜிம்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ற இடம், வீட்ல எந்த இடத்துல நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க கண்ணாடி வைக்கலாம். பால்கனில நீங்க ரிலாக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அங்க தண்ணி படாதவாறு, அதாவது மழை தண்ணீர் படாதவாறு ஒரு கரெக்டான இடத்துல கண்ணாடி வைக்கிறது அப்படிங்கிறதும் அந்த நேரத்துல ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், நம்மளை பத்தி நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கும், யோசனை பண்றதுக்கும், புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும், நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கும், நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கும் ஒரு நல்ல டெக்னிக்கா இருக்கும், நல்ல விஷுவல் கியூவா இருக்கும். கண்ணாடிகளை எந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படிங்கிறது இப்பவே போய் ஒரு நல்ல கண்ணாடி வாங்கி வைக்க பாருங்க, கரெக்டான ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ல. 9வது விஷயம்ங்க, கலர் கோடிங். அதாவது சில இடத்துல இந்த கலர் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது கிரீன் கலரா இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா, இல்ல நீங்களே கிரீன் கலர் அடிச்சு வச்சிடணும் அந்த ஏரியாவில். அங்க வந்து நம்ம காய்கறிகளோ பழங்களோ நல்ல விஷயங்கள் ஸ்டோர் பண்றது அந்த இடத்துல தான் இருக்கணும், கிரீன் கலர். அதே மாதிரி பிளேட்டுமே கூட கிரீன் கலர் பிளேட்னா அது நல்ல விஷயங்கள் சாப்பிடுவதற்கு. கெட்ட விஷயங்கள் சாப்பிடுறீங்க, இப்ப உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ், போண்டா பஜ்ஜி செய்யறாங்க, அதை வந்து ரெட் கலர் பிளேட்ல சாப்பிடுங்க, சிவப்பு நிற பிளேட்ல சாப்பிடுங்க. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக். இந்த சிவப்பு நிறம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு வெறுப்பு தோணணும், ஆஹா நம்ம ஒரு தப்பான விஷயம் செய்யறோம் அப்படிங்கிற உணர்வாவது அட்லீஸ்ட் இருக்கணும். சாப்பிட்றோம் ரைட்டு, அந்த உணர்வையாவது நம்ம ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நிறங்களுடைய பிளேட் கண்டிப்பா உதவி செய்யும். ட்ரை பண்ணி பாருங்க. கடைசி முக்கியமான டிப்புங்க, நம்ம கண்கள் வந்து என்னதான் நீங்க உங்களை சுத்தி இருக்கிற சுற்றுப்புறத்துல மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அடிக்கடி நம்ம கண்கள் பார்க்கறது மொபைலோட திரையை தான். அப்ப அந்த மொபைல் திரையில முக்கியமான ஒரு ஆப் உங்க கண்ணு முன்னாடி தெரியற மாதிரி பாத்துக்கங்க. அது வந்து ஸ்டெப் கவுண்டர். நீங்க எத்தனை அடிகள் வைக்கிறீங்க ஒரு நாளைக்கு, எத்தனை ஸ்டெப்ஸ் வைக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கறத எண்ணி காட்டக்கூடிய பல்வேறு ஆப்புகள் இன்னைக்கு நம்ம செல்போன்ல கிடைக்குது. அந்த மொபைலோட ஆப் விட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்ளிகேஷனை விட. அது ஸ்கிரீன்ல முதல்ல தெரியற மாதிரி டைமுக்கு கீழே அதை வைங்க, இப்ப திரையில காட்டுற மாதிரி வைங்க. அந்த விட்ஜெட்டுக்கு கீழே காலிங் ஆப் இல்ல மெசேஜிங் ஆப் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இதுல கூகுள் ஃபிட்டோட விட்ஜெட் ஒரு அருமையான டெக்னிக். கூகுள் ஃபிட் எல்லாருமே கூகுள் வச்சிருப்பீங்க, ஜிமெயில் வச்சிருப்பீங்க. கூகுள் ஃபிட்டோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த விட்ஜெட்டை தூக்கி உங்க ஹோம் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம மொபைலை ஓபன் பண்ணோன்னே முதல்ல அந்த விட்ஜெட் நம்ம கண்ணுக்கு தெரியும், அதுல எத்தனை கவுண்ட் நம்ம நடந்திருக்கோம்னு தெரியும். அது ஒரு சூப்பரான மோட்டிவேஷன். நம்ம சாதாரணமா உணர முடியாது, பட் நீங்க இதெல்லாம் உங்க செல்போன்ல இன்ஸ்டால் பண்ணி உங்க கண்கள் முன்னாடி இந்த மாதிரி பல விஷயங்களை வைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களையே அறியாம உளவியல் மாற்றங்கள், சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். இதன் மூலமா பல நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாகும். இதுக்கு உங்க கண்கள் உதவி செய்யும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிளஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனால இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி உபயோகமான டிப்ஸ் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.